போனோம். நான் போய் தூங்குற சீக்கிரம் இதுன்னு. சரி ஓகே நீங்கள் என்ன பண்ணு. சரி நீ அந்த ஸ்வீட் சாப்பிட்டியா? எல்லாமே சாப்பிட்டேன், பக்காவாக சாப்பிட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லு. இப்போ சரி நான் டயட் மெயின்டைன் பண்ணும். கோவா போயிட்டு வந்து பண்ணல டக்குன்னு போட்டோன்னா போய் தூங்குறேன். அதையும் சாப்பிட்ருக்கலாம்ல. எதையும் பிரியாணி நான் போதும், எனக்கு போதுன்ற அளவுக்கு சாப்பிடணும். போட்டு நீங்கள் துணிக்கிற மாதிரிலாம் துணிக்கூடாது. நான் வந்து போகணும், சாப்பிடணும், டயட் மெயின்டைன் பண்ணணும். கோச் கம்மி மட்டும் இதெல்லாம் சரியா இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல வை, திருப்பி அந்த இது ஸ்க்ரப் போடலையா? அதான் இவங்க ஏன் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றும் புரியல. 53 minutes ஆகி விட்டது. ஏசியை போட்டிருக்கனால உட்கார முடியுது, இல்லைன்னா ஹிஜாபை போட்டு உள்ள மண்டையே வெந்துடும் போல் இருக்கு. अच्छा अच्छा ठीक है पद्मा जी, मैं देख लेती हूँ. मैं आपका नंबर नोट कर लूँ वहाँ से. அந்த நம்பரை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. பத்மான் போட்டு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. ஆனந்த் வரலையா? आया नहीं करके बोल रहे मैसेज. आया ही नहीं है करके बोल रहे हैं. मनो मुत्तुकुमार. पद्मा आपके लड़के का नाम है क्या? ஏன் அவங்க ஹஸ்பண்ட் பேரில் எடுக்க மாட்டாங்களா சிம்மு? உங்களது நீங்கள் யாருக்காச்சும் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா ஸ்ரீதேவின்னு தான் வருவாங்க. அதுக்குன்னு நீங்கள் பொம்பளை ஆயிட முடியுமா? உலகத்தில் இருக்க அறிவாளிங்கெல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருக்கிறாங்க. வந்துருச்சுல்ல, எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க பத்மான் போட்டு. ஒரு லிங்க் வந்திருக்கா? அது அவங்க அந்த ஆசிரமத்தில் வேலை செய்கிறாங்களாமா. ஆமாம் பிரியாம்மா, எந்த மருந்துமே ரத்தம் ஹெச்பி வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இருந்தால் தானே வேலை செய்யும். நீங்கள் அவரோட ரத்தத்தை அந்த ஹெச்பி கவுண்ட் வந்து ஜாஸ்தி பண்ணுற மாதிரி சின்ன வெங்காயம் நிறையா கொடுங்க. அப்புறம் அதை நான் சொன்னல, ஃபிக்கு ஃப்ரூட் கிடச்சிச்சின்னா கொடுங்க. ஃபிக்கு சுகர் இல்லைல்ல. அப்புறம் காஞ்ச திராட்சை வந்து ஊற வச்சு அடுத்த நாள் கொடுங்க காஞ்ச திராட்சை. ஹாய் பூபதி தம்பு, வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். இன்னைக்கு ஸ்ரீதேவி என்னது ஸ்ரீதேவி பேகமாக இருக்கேன் இன்னைக்கு. ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் பிளட்டு ஏற்ற சொன்ன எந்த மாற்றங்க நீங்கள் வேணாம் பிரியாமா, டயாலிசிஸ்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இதே கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா டயாலிசிஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் 15 நாளுக்கு ஒரு தடவை, அப்புறம் வாரத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் அங்கே குத்தி இங்கே குத்தி என்னென்னமோ பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த டயாலிசிஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஸ்ரீதேவி பேகம் அக்கா இன்று பிரியாணி செய்து பூபதி நான் செய்யலை, பிரியாணி வந்துச்சு. வீடு தேடி பிரியாணியும் ஒரு சேமியாவில் ஸ்வீட்டும் வந்துச்சு. ஆனந்தியோட ஃப்ரெண்டு தான் கொடுத்துட்டாங்க. அதனால் நாங்கள் சாப்பிட்டோம் திவ்யமாக மத்தியானமும் இப்போவும். அப்புறம் கேஎஃப்சியில் நாங்கள் எக்ஸ்ட்ராவாக